ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சு? இவ்வளவு வருஷமா இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது இல்ல? இந்த ஒரு 25 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்னைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இன்னைக்கு திடீர்னு ரைட் த டைம் டு ரூல் என்னமோ ஒரு வாசகம், டைம் டு லீட், நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவர் எங்கே தலைமை என்ன பண்ணாரப்பா? அவர் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போனாரான்னு கேட்கிற, உனக்கு அதுவே தெரியல. அப்ப நீ போதையில இருந்திருப்ப போல இருக்கு, அதான் உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆங்கர் சொல்றாரு, அதான் சொல்றான். அது வந்து தெரியல சார். அவன் வந்து பாத்தீங்கன்னா போதையில இருக்கிறோம் தெரியல, போதையில இருந்திருப்பான் சார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது கருணாஸ் வந்து போதையில இருந்திருப்பான். ஆமா போனாரு. எல்லாத்தோட 13 வயசு வன்மத்தை கொட்டக்கூடாது. ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஸ்டோனினுடைய வீட்டுல போய் விஜய் உட்கார்றாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்களோட மக்களா கலந்துக்கிறாரு. அனிதா இறந்த போது முதலாளா போய் வீட்டுல போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள். வாரிசு படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களுமே ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருந்து, கத்தியா இருக்கலாம், துப்பாக்கியா இருக்கலாம், அதன் பிறகு வந்த பெர்சலா இருக்கலாம், இல்ல பிகிலா இருக்கலாம், கடைசியா வந்த லியோ வரைக்கும் ஒரு செய்தி இருந்தது. ஆனா அவர் என்னமோ வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான நபர் போல அவரை கட்டமைச்சு அவர் வந்து சங்கி பிஜேபியுடைய மேற்பார்வையில தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. பிஜேபி வலுவா வாங்கிட்டாரு, அங்க ஆந்திராவில வலுவா வாங்கிட்டாரு, இங்க இவ்வளவு வலுவா வாங்கிட்டாருன்னு சொல்லி இது விஜய் மீது ஒரு மோசமான முத்திரையை குத்த துவங்கி இருக்கிறது ஒரு வலைதள கூலிகள் கூட்டம். இதை